ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பால்கோவா வச்சு பண்ண போகிறோம். இது வந்து மில்கி மிஸ்ட் அன்ஸ்வீட்டன்ட் கோவா. பாருங்கள், இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 200 grams வந்து 70 rupees. இது 200 grams கோவான்றதுனால வந்து ஒரு 1/4 cup மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 grams இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து 1 cup வந்து சுகர், கொஞ்சம் தண்ணி பாகு எடுக்கிறதுக்காக. வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோவா வந்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம நீட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம வந்து இந்த மைதாவை வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறோம். மைதா நிறைய ஆட் பண்ணிட வேணாம். நிறைய ஆட் பண்ணிட்டா இந்த குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால மைதா வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த 50 grams மைதா வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். பால் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீட் பண்ணக்கூடாது, பிசையக்கூடாது. எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒன்றா சேர்த்தாலே போதும். இந்த குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக வருது, ரொம்ப டேஸ்ட்டாக வருது. டேஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இது வந்து 1 கப் சர்க்கரை. 1 கப் சர்க்கரைக்கு வந்து நான் 3/4 கப் வந்து தண்ணி ஊற்றுறேன். இது வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சுட்டு ஒரு 5 minutes ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூளும் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் போட்டால் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக போட்டுக்கிறோம். அது போடணுன்ட்டு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ. இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் வேண்டாம். கொதிச்சாலே போதும். ஒரு 5 minutes கொதிச்சா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இது வச்சாச்சு, எண்ணெய் கடாய் வச்சாச்சு. இதில் வந்து நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 tablespoon அளவுக்கு போல் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே நல்ல வாசனை, நெய் வாசனை வந்துடும். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய்யில் பொரிக்கணுன்னாலும் நெய்லேயே பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கையில் வந்து நல்லா நெய் தடவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படி உருட்டுங்க. இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி உருட்டினீங்கன்னா அழகாக பால்ஸ் வந்துடும். பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கிராக்கே இல்லாமல் வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ. இதிலே வந்து நீங்கள் ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் மாதிரி கூட பண்ணலாம். கொஞ்சம் பார்ட் எடுத்து அதில் வந்து நட்ஸ் பவுடர் போட்டு அதை மாதிரியே பண்ணலாம். நல்லாயிருக்கும். லைக் கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இது போதும். நான் சும்மா ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் கொஞ்சம் இருக்குது. பாதாம், முந்திரி, பிஸ்தாஷியோ போட்டு கொஞ்சமாக இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சமாகவும் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு இது கூட உங்களுக்கு கலர் ஏதாவது வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர். இல்லைன்னா வெறும் இந்த நட்ஸ் மட்டும் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிக்கலாம். நட்ஸ் வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியும் போடலாம். என்கிட்ட பவுடராக இருந்தது, அதனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இதில் ஒரு குட்டி பால் எடுத்துக்கலாம். அதை விட அதில் ½ சைஸ் தான் எடுத்துக்கணும். மாதிரி உள்ளே வச்சுட்டு இது வந்து நீங்கள் கலர் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே அப்படி கட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அழகாக உள்ள அந்த கலர் வேறு தெரியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். பட் நம்ம கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால கட் பண்ணாலாம் ஒன்றும் பெருசாக லைக் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. பட் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
கோவாவில் பண்ணுறதுனால கிராக்கே வரல பாருங்கள். இதுவே நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுனில் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக கிராக் வரும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஒரு கிராக் கூட வரல பாருங்கள், அவ்வளோ நல்லா வருது மாவு. ஜீரா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இவ்வளோ போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி மீந்துடும் நிறைய ஜீரா. ஸோ இது போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.